ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கேர். சரி, இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஸ் ஒரு ஆக்டர் அமேசிங்கான படங்களை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் சூப்பராக பில்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விதத்தில் அனாவசியமாக ஒரு படத்தில் நடிச்சு அந்த ஒரு படம் அவங்க கரியரில் பெரிய பிளாக் மார்க் அமைஞ்சிருக்கும். பெரிய ரிக்ரெட்குள்ளே போயிருக்கலாம். மேபி இந்த ஒரு படத்தில் ஏன்டா நடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள்லாம் என்ன ஒரு சில ஆக்டர்ஸோட கெரியரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை தாண்டி உங்களோட தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது எஸ்கே. நம்ம சிவகார்த்திகேயன் தான். ஒரு நல்ல ஆக்டரா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. ஒரு சில ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு சில பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு நல்ல பேரும் வாங்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தேவையே எல்லாமே எதுக்கு இந்த ஒரு கால் எடுத்தாரு அப்படின்றது யாருக்கும் புரியாமே இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சாரு. ஒரு தெலுங்கு டைரக்டரோட ஒரு தெலுங்கு ப்ரொடியூசரோட புதுசா ஒரு கொலாபரேஷன் மாதிரி பண்ணி ஒரு பைலிங்கல் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சாரு பிரின்ஸ்னு. அந்த ஒரு படம் அட்டர் ஃபிளாப், பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரையும் அந்த படத்தை இன்னும் பார்க்கல, முழுசாவே பார்க்கல. அந்த அளவு பார்க்க முடியாத சிவகார்த்திகேயன் படமா அது இருக்கு. நான் பல படங்கள் பார்த்துட்டேன், மிஸ்டர் லோக்கல் கூட பார்த்துட்டேன். ஆனா என்னால இந்த படம் பார்க்க முடியல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் விட்டுருங்க. ரிவ்யூ வைஸும் சரியா போகல, பெரிய ரோஸ்ட் மெட்டீரியல் ஆச்சு, கலெக்ஷன் வைஸும் சரியா பண்ணல. ஏன் சிவகார்த்திகேயனே இதை ரிக்ரெட் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து போன தடவை மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை மிஸ் ஆகாது, மன்னிச்சுங்க அப்படின்ற மாதிரி அவரே இந்த ஒரு விஷயத்தை ரிக்ரெட் பண்ற மாதிரி, அவரே ஃபீல் பண்ற மாதிரி இந்த படம் பண்ணிருச்சு. ஒரு அப்கமிங் ஆக்டர், அவருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு காலா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது விஜய் தேவர்கொண்டா. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்த வரையும் சிவகார்த்திகேயன் மாதிரி தான் சாமிங்கான ஒரு லுக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஃபேன் பேஸை ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. கீதா கோவிந்தம், அர்ஜுன் ரெட்டி, நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கமர்ஷியல் படத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தேவையே இல்லாம எதுக்குடா இந்த படத்துல நடிச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி லைகர் படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து கரண் ஜோஹரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இது கொஞ்சம் ஹிந்தி ஃபார்மெட்ல டேரக்டர், அந்த ஒரு கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் பெருசா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஆசை கட்டி கூட்டு போய் மோசம் பண்ணிட்டானுங்க. பெரிய ஒரு ரோஸ்ட் மெட்டீரியல், அந்த வருஷத்தோட ஒரு பெரிய ட்ரோல்டு படமாவே இதுதான் இருந்தது. IMDb ரேட்டிங்ல எல்லாமே மரண அடி வாங்குச்சு இந்த ஒரு படம். அவரோட கெரியர்லே எதுக்குடா இந்த படம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவரால் மறுபடியும் மீண்டு வர முடியல, ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுக்க முடியல. லைக் ஃபேமிலி ஸ்டார் அப்படி இப்படின்னு ஸ்டில் ஒரு டவுன்ஃபால்லே தான் இருக்காரு. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஆக்டர் ரஜினிகாந்த். இவர் வந்து ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருக்காரு. ஸோ அதெல்லாம் அவரோட பீக் டைம்லேயே பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது எப்பயுமே இருக்கும். அந்த அப்பு போயிட்டு டவுன் வந்துட்டா உடனே அந்த அப்பை வந்து ரிட்டர்ன் கொண்டு வரணும். ஸோ அதுதான் ஒரு ஆக்டருக்கான கூடுதல் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அதே ஒரு தொடர்ந்து இவர் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காரு. பட் ஆஃப்டர் 2010-11 அந்த டைம்லலாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இவருக்கு அப்புறம் வந்துட்டாங்க. இவருக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்துட்டாங்க. இவர் வந்து கொஞ்சம் பழைய ஆக்டராக போயிட்டாரு. அப்படி பார்க்கும்போது எந்திரன் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவரோட உடல்நிலை சரி இல்ல. சோ இந்த ஒரு காரணமா வச்சு பெருசா படங்கள் பண்ணல, ஒரு கேப் விட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கேப்பை ஃபில் அப் பண்றேன், நான் மறுபடியும் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கோச்சரியான் பண்ணாரு. அந்த படம் பெருசா ஓடல. அதுக்கப்புறம் லிங்கா பண்ணாரு. அது அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ட்ரோல்டு ஃபிலிமா ஆச்சு. அப்பதான் சோசியல் மீடியா வேற பூம் ஆச்சா, வச்சு செஞ்சுட்டாங்க அந்த படத்தை. சூப்பர் ஸ்டார் படம் கூட பார்க்கல, எல்லாரும் வச்சு கலாச்சிட்டானுங்க. இப்படி அவரோட டைம்ல வந்து ரெஸ்ட் பீரியடை நீங்க ரெஸ்டாவே எடுத்துக்கலாம். இது எதுக்கு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் பெட்டரான கதையை யோசிச்சு கூட வந்திருக்கலாம், எதுக்கு சார் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா அவரோட கெரியர்லயே இந்த 2 படங்கள் தேவையில்லாத ஒரு கால் அப்படின்னே சொல்லலாம். அவரோட பேர் தான் மெயினா கெடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் லால் சலாம், அந்த ஒரு கேமியோ ரோல் அவர் நடிக்காமலே இருந்திருக்கலாம். அது ஏன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிக்கிற அளவுக்கு ஃபைனலி அந்த படம் பண்ணிருச்சு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது ஆக்டர் சூர்யாவோட கங்குவா. ஆக்டர் சூர்யா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பீக் ஆக்டர்னு சொல்லலாம். லைக் 2000ல 2012 வரையும் பயங்கர சக்சஸ் ரேட்டிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் நல்ல நல்ல படங்கள், அப்புறம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆஃப்டர் சூரரை போட்டிருக்கு அப்புறம் அவரோட ட்ராக் வந்து சட்டுன்னு மேல போச்சு. சூரரை போட்டு ஜெய் பீம் எதற்கும் துணிதான ஒரு சின்ன டவுன் இருந்தாலும் டக்குன்னு இவர் மேல போயிருவாரு. ஏன்னா இவருக்கு வந்து அடுத்து பாலா படம் பண்ண போறாரு, அடுத்து சுதா கொங்காரா படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல லைன் அப் இருந்தது. அந்த டைம் சூர்யாவுக்கும் பாலாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவங்க காம்பினேஷன் நடக்காம போயிருச்சு. அந்த டைம்ல அந்த டேட்டை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எடுத்து படம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவாட்ட கொடுத்து அந்த படம் பண்ணி அது வந்து பெரிய ஃபெயிலியர், பெரிய டிசாஸ்டர் ஆயிருச்சு. பாலாவும் வேற ஒரு ஆக்டர் வச்சு வனகான் எடுத்துட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த படம் பயங்கரமா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது மிஸ் பண்ணாம சூர்யா நடிச்சிருந்தா அவருக்கு இந்த ஒரு படம் செம்ம சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிம் அமைஞ்சிருக்கும். இப்போ சுதா கொங்காராவோட படத்தையும் இதே மாதிரி ஏதோ ஒரு ரீசனால மிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அது வந்து சிவகார்த்திகேயன் பண்ண போறாரு. இப்படி வந்து நல்ல நல்ல லைன் அப்ஸை விட்டுட்டு தேவையில்லாம இந்த 2 படத்தை மிஸ் பண்ணி கங்குவால் நடிச்சு ஃபைனலி கங்குவா அவருக்கு ஒரு பெரிய படமா, அவருக்கு வந்து ஒரு கம்பேக் அது வந்து அமையாம போயிடுச்சு. மேபி அவர் இந்த 2 படங்களை அவாய்ட் பண்ண மாதிரி கங்குவாவையும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னு தெரியல. ஸோ ஃபைனலி இப்போ ரெட்ரோ வரப்போகுது, அதுவாது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்கை கொடுக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.
லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கிறது ஆக்டர் பிரபாஸ். பாகுபலி 1 and 2 இப்படின்ற ஒரு மிகப்பெரிய மெகா ஹிட்டுக்கு அப்புறம் இவரோட அந்த ஒரு பட்டம் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹோல் இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. யோசிச்சு பாருங்க, நாட் ஓன்லி தெலுங்கு ஆடியன்ஸ், ஆஃப்டர் பாகுபலி 2க்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பீக் ஆக்டரா இந்தியாவில் இருந்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸாலையும் பார்க்கப்பட்டாரு. அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ஆக்டர் பிரபாஸோட நெக்ஸ்ட் படம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி சாவோ படம் வந்தது. அந்த படம் பெருசா யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணல. விஷுவலி ஒரு பெரிய ஸ்டன்னிங்கான ஃபிலிம் அப்படின்ற மாதிரி அதை காமிச்சுக்கிட்டாலுமே கதைப்படி ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்கப்புறம் இந்த ராதேஷியமா இருக்கட்டும், ஆதிபுருஷா இருக்கட்டும், தேவையில்ல, அதுதான் வந்து அவருக்கு நடந்தது. ஃபைனலி வந்து எப்படியோ தப்பிச்சு வந்து சாலார், அதுக்கப்புறம் கல்கி படம் பண்ணி கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து கூட இவர் ஏதாவது நல்ல கதையை சூஸ் பண்ணிருக்கலாம். எதுக்கு டக்குன்னு இந்த ஒரு தேவையில்லாத 3 படத்துல நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் செட் பேக்குள்ள போனாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இந்த 3 படங்கள் அவரோட கெரியர்ல இருந்தது. லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் அனுஷ்கா. ஸோ ஒரு க்யூட்டான ஒரு ஆக்ட்ரஸாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய ரவுண்டே வந்தாங்க. பட் இவங்க எதுக்கு இந்த ஒரு படத்தில் இப்படி ஒரு கால் எடுத்தாங்க அப்படின்னு பலரும் யோசிக்கிறபடி அவங்களே ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு படம் சைஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கூட இஞ்சி பழகி அப்படின்னு வந்தது. இது ஒரு படத்தை கொஞ்சம் ஃபேட்டான விமான் மாதிரி நடிக்கணும். ஸோ அதுக்காக அவங்க வெயிட்டை ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வெயிட்டை குறைக்கவே முடியாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டு இப்போ அவங்களால மொத்த கெரியருமே போச்சு. இப்போ வரையும் அவங்களால நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு படத்துல பேசாம நடிக்காமலே இருந்திருக்கலாம், நீங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பல பேர் வந்து ரிக்ரெட் பண்ற மாதிரி அந்த ஒரு படம் அமைஞ்சிச்சு. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர். ராம் சரண் நடித்தது. ஆஃப்டர் RRR படத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சங்கர் ஒரு பிரம்மாண்ட டைரக்டர், அவர் பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண போறாரு அது இதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஷாக்கு. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேற ஏதாவது நல்ல படம் நடிச்சிருக்கலாம், இல்லை வேற யாராவது நல்ல டைரக்டரோட கொலாப் பண்ணியிருக்கலாம், கதை வேற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கலாம். RRR அப்புறம் நாங்கள் என்னமோ எதிர்பார்த்தோம், அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே வந்து கழுவி ஊத்திட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு காலை வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் எடுக்காமலே இருந்திருக்கலாம். பட் பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர், பெரிய பட்ஜெட் படம் அப்படின்றனால மேபி அவர் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்டக் ஆகிட்டாரு. ஸோ இந்த 2 இயர்ஸ்ல நல்ல கதைகள் ஏதாவது சூஸ் பண்ணிட்டு ஒரு வேற மாதிரியான ஹிட்டு கூட கொடுத்துருக்கலாம், பாவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் பேசணும்னு நினச்சேன். இந்த படங்கள் தான் தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கும் தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் இருக்கும். நான் இதில் யாராவது மிஸ் பண்ணி தான் நினச்சிங்கன்னா அது யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.